மாரிசன், வடிவேலு, ஃபகத் ஃபாசில் இவங்க 2 பேர் நடிப்பில வந்துறக்கூடிய ஒரு படம். ஆக்சுவலா வேலுப்பிள்ளையா வடிவேலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து தீயா வந்துருக்கு. தயாவா செம்மையா பண்ணியிருக்காரு ஃபகத் ஃபாசில் அவர்கள். வேலுப்பிள்ளை கிட்ட இருந்து ரூ. 25 லட்சத்த எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காரு தயா. ஸோ ஞாபக மறதியை யூஸ் பண்ணியாவது நம்ம அந்த 25 லட்சத்தை ஆட்டைய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா அவர் கூட டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த டிராவல்ல பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. குறிப்பா குமாருன்னு கூப்பிட்டு வேலுப்பிள்ளை அவர்கள் சப்பு சப்புன்னு அடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல எமோஷனல் ஆயிட்டு நம்ம கிருஷ்ணவேணி வீட்டுக்கு போலாம், இல்ல ஃப்ரெண்ட்ல திருவண்ணாமலையில இருக்க அங்க போலாம், சேலத்துக்கு போலாம், பாலக்காடு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் ஏத்துறதா இருக்கட்டும். இப்படி எல்லா விஷயமே நடந்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃபே முடியிற ஒரு ஸ்டேஜ்ல இதுதான் படமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். இந்த டிராவல்ல இருந்து என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது இன்டர்வல்ல கரெக்டா ஒரு ஷிஃப்ட் நடக்குது. அந்த ஷிஃப்ட் அதாவது செகண்ட் ஹாஃப்ல இருந்து அது பத்திக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அப்படி ஒரு ஃபயரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் இருக்கு. ஒரு பக்கம் எதுவுமே இல்லாம இப்படி ஒரு ரொம்ப ஃபிளாட்டா ஒரு டிராவல், இந்த டிராவல் என்ன இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. அதுல இருந்து டிராவல் இன்னும் ஃபயர் ஆகுது. குறிப்பா அந்த இடத்துல இருந்து வடிவேலோட பெர்ஃபார்மன்ஸும் இன்னும் ஒரு பீக் போகுது. பக்கத்துடைய பெர்ஃபார்மன்ஸும் இன்னும் ஒரு பக்கம் மேல பீக்ல போகுது. பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. சின்ன சின்ன இடங்கள்ல சின்னதா லேக் இருக்கலாம். இல்ல லைட்டா அந்த ஹீரோயிசம் வடிவேலுக்கு இதெல்லாம் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு லாஜிக்கான கேள்வியெல்லாம் வரலாம். இதையெல்லாம் தாண்டி அப்படியே ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு படத்தை பார்க்கும்பொழுது ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. குறிப்பா கிளைமேக்ஸ் போர்ஷன்ல ஒரு சில மாற்று கருத்துக்கள் நமக்குள்ளேயுமே வரதா இருக்கு. அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் கூட நம்ம ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு நம்ம எங்கேயுமே கெஸ் பண்ண முடியாம நம்ம நம்மள ஒரு கதையை சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கதையை சொன்னது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. போதாத வரைக்கும் கிட்டத்தட்ட படம் முழுக்கவே யுவன் சங்கர் ராஜா அவருடைய வேலையை சிறப்பா பண்ணி வச்சிருந்தாரு. கூட இளையராஜா சாங்குமே ஒன்று மிக்ஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் பயங்கர வைபா இருந்துச்சு. வடிவேலை பாட வச்சு இன்னும் அந்த அவருடைய ப்ரீவியஸ் ஸ்டோரியை ரொம்ப உருக்கமா நமக்குள்ள இறக்கி வச்சிருந்தாரு யுவன் சங்கர் ராஜா. அவருடைய பெர்ஃபார்மன்ஸை தீயா இவனும் கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஷுவலா ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்க்ரீன் பிளேவுமே படத்தை ஹோல்ட் பண்ண வச்சு அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. ஒட்டுமொத்தமா ஒரு செம சூப்பரான ஒரு மூவி தான் மாரிசன்.